வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வெளிவந்திருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு 1000+ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 28,000க்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக அப்ளை பண்ண எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் டி கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் மூலமாக ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். மொத்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க உங்களுக்கு 22,195 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு 1000+ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா அதாவது பேசிக் பேவே உங்களுக்கு 18,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியை பார்த்தீங்கன்னா 28,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2026 அந்த டேட் படி 18லேருந்து 33 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறப்போ உங்களோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெயில் ஐடி இதெல்லாமே வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் தரணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் இந்தியன் சிட்டிசன்னாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் டவுட் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் டேட் ஆஃப் பர்த் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூஆர்என் இடபிள்ஸ் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜனவரி 2, 1993க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜனவரி 2, 1990க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா ஜனவரி 2, 1988க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். உங்களுக்கு ஏஜ் வைஸ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எக்ஸர்வீஸ்மேனா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசினா 13 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் விடோ கேட்டகரி, டிவோர்ஸ்டு கேட்டகரி, ஜூடிகலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட் பட் நாட் ரீமேரிட் கேட்டகரியில் வரீங்கன்னா யூஆராக இருந்தால் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க, ஓபிசியாக இருந்தால் 38 வயது வரைக்கும் இருக்கவங்க, எஸ்சி எஸ்டினா 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி, எக்ஸர்வீஸ்மென், பிடபிள்யூடி கேட்டகரி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸு, டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸு, இபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்க 500 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். இந்த ஃபீஸும் உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். ஓகேங்களா? ரயில்வே டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 250 ரூபா பெய்ட் பண்ணவங்களுக்கு 250 ரூபாவும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 500 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணவங்களுக்கு 400 ருபீஸ் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாபுக்கான சிபிடி எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபீஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் நீங்கள் ஃபீஸுமே பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி டெஸ்ட் இருக்கும், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். 90 நிமிடங்கள் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸுக்கு 25 கொஸ்டின்ஸு, மேத்தமெட்டிக்ஸில் 25 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரேங்க் ஆன்சருக்கு 1/3 மார்க் வந்து டிடக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்க்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேல் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 35 கிலோகிராம் வெயிட் இருக்க ஒரு மூட்டையை நீங்கள் லிஃப்ட் பண்ணிவிட்டு 2 நிமிடங்களில் 100 மீட்டர்ஸ் தூரத்தை வந்து நீங்கள் கடக்கணும். ஒரு சான்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி 1000 மீட்டர் டிஸ்டன்ஸை 4 minutes 15 seconds ஓடி கடக்கணும். இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 சான்ஸ் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபீமேல் கேட்டகிரியாக இருக்கீங்க, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 20 கிலோகிராம் வெயிட் இருக்க மூட்டையை நீங்கள் லிஃப்ட் பண்ணிவிட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸை 2 நிமிடங்களில் கடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 சான்ஸ் தான் இருக்கும். அதேமாதிரி 1000 மீட்டர் டிஸ்டன்ஸை 5 minutes 40 seconds டைமில் நீங்கள் ஓடி கடக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஓகேங்களா. நார்மலைசேஷன் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. RRBயில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கான டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷனில் உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், அதேமாதிரி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இந்த மாதிரி அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதோட ஃபைல் சைஸு, ஃபார்மேட்டு இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் போஸ்ட் இருக்குது. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே அசிஸ்டன்ட் TL அண்ட் AC டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி SNT டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் பாயிண்ட்ஸ்மேன் போஸ்ட்டு, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ரேக் மெஷின் போஸ்ட்டு, இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டனர், அசிஸ்டன்ட் பிரிட்ஜுன்னு சொல்லி அந்த கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. மெக்கானிக்கலில் அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகனில் போஸ்டிங்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் போஸ்ட் இருக்குது. இன்ஜினியரிங்கில் அசிஸ்டன்ட் PV, எலக்ட்ரிக்கலில் அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன், எலக்ட்ரிக்கல்லையும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ ஷெட்டு, SNT டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லி வேரியஸ் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ரெலவென்ட் ஃபீல்டில் ITI முடிச்சிருக்கணும், அல்லது அந்த ரெலவென்ட் ஃபீல்டில் அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸ் வந்து நீங்கள் முடித்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. மினிமம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரீஜியன் வைஸ் உங்களுக்கு வேக்கன்சி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நமக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ சவுதர்ன் ரயில்வேல சென்னையில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக உங்களுக்கு 1000+ வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 19 வேக்கன்சிஸும், அசிஸ்டன்ட் கேரியேஜ் அண்ட் வேகான் இந்த இதில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க 65 வேக்கன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் இந்த போஸ்ட்டுக்கு 13 வேக்கன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல்லேயே அசிஸ்டன்ட் TL அண்ட் ACயில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 37 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங்கில் அசிஸ்டன்ட் PVயில் 8 வேக்கன்சிஸ், இன்ஜினியரிங்லேயே ட்ராக் மெயின்டனரில் 556 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. SNT டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டில் 30 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ட்ராக் மெஷின் இன்ஜினியரிங்கில் 24 வேக்கன்சிஸ் இருக்குது. பாயிண்ட்ஸ்மென் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 241 வேக்கன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் TRDயில் உங்களுக்கு 43 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 1000+ வேக்கன்சிஸ் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்க ஊர்களில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு டீசெண்டான சேலரி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு போஸ்டிங்ஸும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.